பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், இந்த காலைவெளியிலே காக்கும் வல்ல மீட்பரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மீட்பர் நமக்கு இருக்கிறார். அவர் என்றென்றும் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படி என்று சொன்னார், என்னுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி நிச்சயம் அவர் காத்து நடத்துவார். அந்த உறுதியோடு கூட இந்த காலைவெளியிலே வேத வார்த்தை எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை அஸ்திபாரமாக வைப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். தேவ மக்களே, சங்கீதம் 1:6. சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். எவ்வளவு அற்புதமா இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அனுபவிச்சு சொல்றாரு. அனுபவத்துல சொல்றது ஒண்ணு அப்படின்னா அது சில பேர் சொல்லியிருக்கலாம், அது அனுபவம்னு சொல்லலாம். அனுபவிக்கிறதுன்னா இவங்களே அந்த சூழ்நிலைக்குள்ள போயிருப்பாங்க. அப்படிதான் அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க மக்களே. இன்னைக்கு பாருங்க, சில போராட்டம் வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜில் போய் நின்றுக்கிட்டு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. பணப்பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, வேலை கிடைக்கல. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் செஞ்ச தப்பு, நான் ஒரு வேளை இந்த எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிஇயில் வேற எடுத்துருக்கணும். இன்னைக்கு பாருங்க, அந்த துறையில் வேலையே இல்லை, மற்றது எடுத்துருக்கணும் நினைக்கிறேன். அப்படி புலம்புனாங்க. அந்த தம்பி என்கிட்ட சொன்னார், எல்லாரும் என் கூட படித்தவங்கெல்லாம் வேலையில் ஏறிட்டாங்க, நான் என்ன ஏறல. மாதங்கள் ஓடுனது, எனக்கு நன்றாக தெரியும், மாதங்கள் ஓடுனது. ஆனால் கவனிங்க, கர்த்தர் ஏற்ற வேலையில் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தம்பி 5 வருஷமா இந்திய தேசத்தில் இல்லை, அவர் வெளிநாடுல அங்கே செட்டில் ஆயிட்டாரு. திருமணமாகி பிள்ளைகள் உண்டாகி பழுகி பெருகி ஆச்சரியம். அவங்க தகப்பனார் பல நாட்களுக்கு முன்பதாக என்னை பார்க்கும் பொழுது கர்த்தர் உடைய செய்கைகள் ஆச்சரியமா இருக்கு. அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ கவனிங்க, அப்போ கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனுடைய வழியை அறிகிறாரு? இன்னைக்கு இந்த சாட்சியை நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ நிறைய பேர் கேட்கலாம், அப்போ எங்கள் லைஃப்பில் ஏன் கர்த்தர் செய்யலை? அப்போ கர்த்தர் தேர்ந்தெடுத்து தான் செய்கிறாரா? எல்லாத்துக்கும் கிடையாதா? அப்போ கவனிங்க, இந்த வார்த்தைக்குள்ள விஷயம் இருக்கு. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அப்போ பாருங்க, யார் நீதிமானு? ரொம்ப யோக்கியமாக நடக்கிறவன நீதிமானன்னு இங்கே சொல்லலை. அப்படிப்பட்டவனுக்கு நீதிமானன்னு பட்ட பேர் கொடுக்கல இல்லையா? தப்பே செய்யாதவனுக்கு நீதிமான் சொல்லலை. நல்லா கவனிங்க, நீதிமான் சொன்னால் அவனுடைய
காரியத்தெல்லாம் அவனுடைய திறமை, அவனுடைய படிப்பு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கத்தர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அந்த தயவு, இரக்கம், நீதி, அவனுடைய கிருபை, அதை நம்புறான் பாருங்க. சரி, நான் படித்ததுக்கு எனக்கு கிடைக்கல, பரவாயில்ல, ஆனால் கடவுளுடைய கிருபையை நம்புகிறேன். அந்த கிருபை தோற்று போகாத, கிருபையில் எனக்கு கிடைக்கும். எந்த ஒரு மனுஷன் கிருபைக்கு வெயிட்டேஜ் கொடுத்து கிருபையை நம்புகிறானோ அவனுக்கு பேர் தான் நீதிமான். இதுதான் புதிய உடன்படிக்கையில் வருது. எந்த ஒரு மனுஷன் ஆமாம் இயேசுவை மெய்யான கர்த்தர், அவர் மீட்பர், அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிறானோ அவருடைய கிருபையை நம்புகிறான். இல்லை எனக்கு வேலை, என் குடும்பத்தின் ஆசீர்வாதம், என் குடும்பத்தை பழகி பெறுகிறது எல்லாம் நான் கர்த்தர்கிட்ட போவேன், அவர் எனக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு நம்புகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் நீதிமான். அப்போ கவனிங்க, இந்த நீதிமானுடைய வழியை தான் அறிஞ்சிருக்கிறாரு. இந்த நீதிமான் தப்பான கால் எடுத்து வைக்க விட மாட்டார், தப்பான டிசிஷன் எடுத்து வைக்க விட மாட்டார். ஏன்னா இவன் கர்த்தரை நம்புறாளே, இவன் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறானே. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவன் வழியை அறிகிறாரு. அவனை எந்த பக்கம் கொண்டு போகணும், எந்த இடத்துல போய் நிறுத்தணும், எந்த இடத்துல அவனை மகிமைப்படுத்தணும், எப்படிப்பட்ட வேலையை கொடுக்கணும், எப்படிப்பட்ட விஷயத்தை அவனுக்கு அனுமதி கொடுக்கணும், இதெல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸின் வளர்ச்சிக்கு முயற்சி எடுக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு, திருமண காரியங்களுக்கு, குழந்தை செல்வத்துக்கு, பல விஷயத்துக்கு, புது புது ப்ராஜெக்ட்டுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வழி கர்த்தர் அறியணும்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய கிருபையை நம்புங்க, கர்த்தருடைய கிருபை மேலே நாட்டம் வைங்க, அதை விசுவாசிங்க, அதை எண்ணுங்க, அதை தியானங்க, அதை எடுங்க ஆதாரமாக, அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். God bless you.